இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கடலை மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வடை சுட போறோம். வடை செய்யறதை காமிக்கிறேன். இதுல வந்து கடலை மாவு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கணும். இப்போ கட்டி சேராம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு அடுப்புல வந்து எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னொரு அடுப்புல வந்து டீ வந்து வெந்துகிட்டு இருக்கு. வெந்துகிட்டு இருக்கா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ரிவ்யூ சொல்லுங்க, வடை எப்படி இருக்கு? குட்டா? ஓகே, பரவாயில்ல. ஆனா வடைன்னு சொல்லி நான் வந்து பக்கடாவா மாத்திட்டேன். வடை எல்லாம் பரவாயில்ல, நல்லா கிறிஸ்பியா இருக்கு, மொறுமொறுன்னு இருக்குல்ல. மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செய்ய வேண்டாம், செஞ்சு பாருங்க சொல்லிட்டேன். சார் நல்லா இருக்கா? வடை மாதிரி இருக்கா? எப்படி இருக்கு? வடை மாதிரி இருக்கா மேடம்? உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம்? சூப்பர். பாத்தீங்கன்னா ஒரு வடை மட்டும் நல்லா வந்திருக்கு, மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கடா மாதிரி ஆயிடுச்சு.